ஆன்மீக ஜோதி தரிசனம். உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். 4 திருத்தலத்தை தான் பார்த்துருக்குறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு முடியல. இருந்தாலும் ஒவ்வொரு திருத்தலத்தையும் விரிவாக பார்க்குறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சுருக்கமாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேன்றது, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, முடிஞ்ச வரைக்கும் எத்தனை திருத்தலத்தை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையிலே நம்மால் அந்த இடத்துக்கு போய் தரிசிக்க முடியாவிட்டாலும் அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிளையாடலையும் காதாலையாவது கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த தலைக்கே எது பிரதானம் அப்படின்னா காது. யாருக்காவது ஏன்னு தெரியுமா? ஒரு மனிதர் குருடரா இருக்கலாம், உடம்பு பாகத்துல எந்த பாகம் வேண்டுமானாலும் ஊனமாக இருக்கலாம், ஆனா காது மட்டும் செவிடாக இருக்கக்கூடாது. ஏன்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் வரும். நாம் இறந்து விட்ட பிறகும் கூட செத்து போகாமல் இருப்பதற்கு பெயர் இறைவன் செவி என்று வைத்தார். அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம்? கடைசி நிமிடம் வரைக்குமோ என்ன கேக்குது? காது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் பாடுறப்ப என்ன சொன்னார்? தோடுடைய செவியன்னார். முதல் பாடல் எது? ஞானசம்பந்த பெருமான் பாடியதுல முதல் பாடலே தோடுடைய செவியன்னார். ஏன் அப்படின்னா காதுல குண்டலத்தை அணிஞ்சுக்கிட்டு தோடு அணிஞ்சிட்டு இருக்கிற பெருமான் அப்படின்னு தான் முதல்ல சொன்னார். தோடு யார் அணிஞ்சிட்டு இருப்பாங்க? முதல்ல அம்பாள் தான் அணிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அம்பாள் அர்த்தநாரீஸ்வரராக அம்பாள் தானே பால் கொடுத்தா. அப்ப அம்மால சொல்லிட்டு தானே அப்பனை சொல்ல முடியும். அதனாலதான் விடை ஏறின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். தோடுடையன்னா உடனே நீங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க, அப்பனை தான் சொல்றாரு. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல இருக்கிறது அம்மா தான். அதனால முதல்ல அவர் சொன்னதை கூட தோடுடைய செவியன்னார். அப்பனா அர்த்தநாரீஸ்வரர், பெண்ணுக்கும் பாதி இடம் கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறதுனாலதான் அம்பாள் காதுல தோடு அணிந்து கொண்டிருப்பாள். அது ஒரு பாதி பாகம் இருக்கின்றது சிவன் பக்கத்தில். அதனால தோடுடைய செவியன்னார். ஆண்கள் யாருன்னா கம்பல் போடுறாங்க? இல்ல இல்ல. ஆனா சிவபெருமான் இப்போ போடுறாங்க, இப்போ போடுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் காதுல கடுகம் போடுறாங்க. என்னன்னு கேட்டா சிவபெருமானே கடுகம் போட்டுருக்கார், பாதி சமமா கொடுத்துட்டார், அதனால நாமும் போட்டுக்கலான்னு போட்டுக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இறைவனுடைய கருணையினால் செவி நாம் இறந்த பிறகும் இறக்காமல் இருப்பதற்கு, செத்து போகாமல் இருப்பதற்கு செவி. ஏன்? ஒரே ஒரு விஷயம், நாம் இறந்து விட்ட பிறகும் கூட நம்மை 4 பேர் சுமக்கக்கூடியவர்களும் நம்மை வந்து பார்த்துவிட்டு செல்லக்கூடியவர்களும் இறைவனுடைய திருநாமத்தை, அதனாலதான் இறந்தவர்கள் இடத்துல என்ன படிப்பாங்க? சிவபுராணம் படிப்பாங்க, அதே மாதிரி பிரபந்தம் படிப்பாங்க. இன்னைக்கும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடத்துல சிவபுராணம் படிக்காம கூட எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொற்சுன்னம் என்று சொல்லக்கூடியதை இடித்து அந்த பாடலை பாடிதான் எங்கிருந்தாலும் சரி ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இது சைவத்தவர்களுக்கு மட்டும்தான் உண்டானா? இல்ல, வைணவர்களுக்கும் உண்டு. கோவிந்த நாமம் சொல்லாம சைவத்தவர்களோ வைணவத்தர்களோ தூக்குறது கிடையாது. ஏன்னு யாருக்காவது தெரியுமா? கோவிந்தா அப்படின்னா கோனா பசு, இந்தான்னா தானம். கோடி கோடியாக பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட கடைசி காலத்தில் அந்த கோவிந்த நாமத்தை இந்த காதால் அந்த ஆன்மா கேட்டுவிட்டு செல்லுகிற பொழுது ஒரு பசுவை ஒரு ஏழை அந்தனருக்கு தானம் கொடுத்த புண்ணியம் அந்த இறந்த ஆன்மா பெறுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு இந்த செவிக்கு உண்டு. போற காலத்திலையும் புண்ணியத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். போற காலத்துல கூட புண்ணியத்தை, இந்த இறை நாமத்தை கேட்டு, அதுக்காக தான் இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? செவி. செத்து போகாமல் இருப்பதற்கு செவின்னு வைத்தார்கள். நேற்றைய தினத்துல கடைசியாக காசியம் பதியனுடைய சிறப்பு சொன்னோம் இல்லையா? அந்த காசிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு அதையும் சொல்லி அடுத்த தலத்திற்கு செல்வோம்.
காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர், அன்னபூரணி இவர்களுக்கு என்ன வேலைன்னு நான் சொல்லவே இல்லை. காசியினுடைய எல்லா சிறப்பும் சொன்னோம், ஆனா என்ன வேலைன்னு சொல்லவே இல்லை. சரி, அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சிக்கும் என்ன வேலை? அங்க காசி விஸ்வநாதருக்கு இந்த வலது காதில், இறந்தவர்களுடைய வலது காதில் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தையும் இடது காதில் ராமநாமத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் உங்களுக்கெல்லாம் எளிமையாக ஒரு வழிபாட்டை கத்து கொடுக்க போறேன். எளிமையா பேசுற வழக்குல ஈஸியா ராமநாமத்தை சொல்லலாம். நான் சொல்லி கொடுக்கலங்க, நம்ம குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லி கொடுத்தார். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், தூங்கினாராம், சாப்பிட்டாராம், எல்லாத்துலயும். ஆனா நாமெல்லாம் வாயன், உட்காரன், இருப்பியா பூடுவியா எல்லாம் ஒருமையில தான். அம்மா ஐயா எங்க போய்க்கிறோம், அது எங்க போய்க்குதோ தெரியாது. எல்லாம் உயர்திணை போயாச்சு, இப்பெல்லாம் அக்ரிணைக்கு வந்தாச்சு. என்ன இப்ப பேசுற வழக்கே அப்படிதான் இருக்கு. அதனால இப்படியெல்லாம் நாலு ஒரு காலத்துல வரும்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சோ என்னமோ தெரியல. அவர் சொல்லிட்டார், அப்ப தனியா நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், போனாராம். நீங்க எதுலனாலும் ராம் சேர்த்தீங்கன்னா இன்னொன்னு தமிழ்ல மட்டும்தான் சேர்க்க முடியும், மற்ற மொழிகள்ல இதை சேர்க்க முடியாது. அதை விட இன்னொரு விஷயம், வேற எந்த கடவுள் நாமத்தையும் சேர்க்க முடியாது தமிழ்ல. ராமநாமத்தை மட்டும் சேர்க்கலாம். வந்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டார். ஆனா அது கரெக்டா இருக்கும், வார்த்தை கரெக்டா இருக்கும், பிழை இருக்கவே இருக்காது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய நாமம் ராமநாமம். யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா இது சிவன் கோயில வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. அதுக்கு கதை இருக்கு. ராமேஸ்வரம் அடுத்த தலம் 6வது தலம் வருது. அந்த தலத்துக்கு வரும்பொழுது நான் அந்த கதையும் சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இப்படி ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் காசி விஸ்வநாதர். சரி, அப்ப அந்த அம்மா விசாலாட்சி என்ன பண்றா? அந்த அம்மாவுக்கு என்னதான் வேலை? இறந்தவர்கள் பிணம் முன்னையே சொன்னேன், முன்பு சொல்ற பொழுதே என்ன சொன்னேன்? அங்கு அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் மட்டும் எரிப்பார்கள், மற்றபடி அங்கு புதைப்பது கிடையாது. ஈமக்கிரியை முடிந்த உடனே ஒரு கோணியில் போட்டு அந்த தச்சிட்டு நேரா கொண்டு போய் படகில் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய கங்கையில, நடு கங்கையில கொண்டு போய் வீசி விட்டு வந்து விடுவார்கள். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? பிண குவியல்கள் மிதந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் மலஜலம் உள்ள வந்துட்டு இருக்கும். இதற்கு இடையில தான் நாம ஸ்தானம் பண்ணணும். ஆனா ஸ்தானம் செய்யக்கூடிய ஸ்தானம்னா தெரியுமா? குளிக்கிறது, நீராடுவது. அந்த நீராடுகிற பொழுது போயும் போயும் இந்த கர்மத்திலேயே குளிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாதான் அந்த மனசு. அப்படி நினைச்சீங்கன்னா போச்சின்னு அர்த்தம். என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த கங்கையில் நீராடினார்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் யார் சுமக்கிறீங்க? நீங்க சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை வலது காதிலேயும் இடது காதில் ராமநாமத்தையும் சொல்றார். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், அனைத்திலையும் ராமநாமம் சேர்க்கலாம். இறைவனுடைய கருணையினால் அப்படி ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிரணவன் மந்திரத்தை இறந்தவர் காதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு விசாலாட்சிக்கு என்ன வேலை? அரிச்சந்திர சுடுகாடு என்கின்ற தலத்தில் அந்த இடம் மட்டும்தான் இறந்தவர்களை எரிக்கக்கூடியது செய்றாங்க. மற்றபடி அந்த இறந்தவர்களுடைய உடம்பை ஈமக்கிரியை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு கோணியில போட்டு தச்சி கொண்டு போய் கடல்ல வீசிட்டு வந்துருவாங்க. ஒரு பக்கம் மலஜலம், ஒரு பக்கம் பிணம். இந்த இரண்டுக்கு நடுவுல தான் நாம நீராடணும். ஆனா நீராடுகின்ற பொழுது இந்த மனசுல வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த கங்கை அசுத்தமாக இருக்கின்றாலே, இந்த அசுத்தத்தில் நாம குளிக்கணுமா? சுத்தமில்லாத இந்த தண்ணியிலேயே நம்ம குளிக்கணும்னு நினைச்சா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் குளிச்சாங்களோ அத்தனை பேருடைய பாவமும் நம்ம தலைக்கு வரும்னு அர்த்தம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, காசிக்கு போயும் கருமம் தொலையிலேம்பாங்க. அதான் அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? காசிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைத்த அனைவரும் மனசுல இத நினைவு வச்சுக்கணும். எதனா மறந்து போங்க, ஆனா போற பாக்கியம் கிடைச்சா இதை மட்டும் மறக்காம இருங்க.
அங்க போன உடனே நீராடுவதற்குரிய ஆயத்தம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 11 ரூபாவோ 1 ரூபாவோ தலையில வச்சுட்டு தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எவரேனும் எங்கள் தலைமுறையில் பாவம் செய்திருப்பாரே ஆயினும் இன்றைய தினத்தோடு அந்த பாவம் அனைத்தும் விலகி நான் இந்த ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி இறைவா வருங்கால சந்ததி என்று சொல்லக்கூடிய என் பிள்ளைகள், என் பேரப்பிள்ளைகள், என் பேரனுக்கு பேரன் வரைக்கும் என்னுடைய தலைமுறையில் 21 தலைமுறைக்கும் அனைவருக்கும் மோட்சம் என்கின்ற ஒன்றை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் இந்த கங்கையில் நீராடுகின்றேன். ஏ காசி விஸ்வநாதா, ஏ காசி விசாலாட்சி, எங்கள் பாவங்கள் அனைத்தும் போகி புண்ணியம் என்று சொல்லக்கூடியதை எங்க வம்சாவளியினருக்கு நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு கங்காதேவி உன்னிடத்தில் நான் அடைக்கலமாக நீராடுகின்றேன், என் பாவத்தை போக்குவாயாக. இவ்வளவு லிஸ்ட் எங்களால சொல்ல முடியுமான்னு தெரியல. உங்க மனசுல இப்ப அந்த கேள்வி வருது. ஒன்னும் வேணாம், எங்க அப்பா அம்மா செய்த பாவம், தாத்தா பாட்டி செய்த பாவம், யான் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் மூன்றும் விலகிவிட்டு இந்த ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலக வேண்டும் கங்காதேவி. இத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஷார்ட்டா சொல்லிட்டு. இறைவனுடைய கருணையினால் இப்போ அப்படி நீராடணும். முதல்ல கங்கையினுடைய ஸ்தானம், அதான் கங்கா ஸ்தானம்னு பேரு. ஏற்கனவே சொல்லி இருப்பேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். வீட்டுல தினமும் இருந்த இடத்திலிருந்தே கங்கா ஸ்தானம் செய்யலாம். அதுவும் நான் உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்திருக்கேன். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை இந்த வலது காலில் ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலை வைத்து அந்த ஓம் என்கின்றதை அந்த நீரில் எழுதிட்டு இந்த வலது கையை கரத்தை நீங்க எந்த இடத்துல குளிக்கிறீங்களோ அந்த வீட்டு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி மேல கைய வச்சுட்டு 3 முறை 3 புண்ணிய நதிகளுடைய பெயரை சொல்லிட்டு உங்க திருமுகம் வடக்கு பார்த்து இருக்கணும். இது நினைவு வச்சுக்கணும். உங்க திருமுகம் வடக்கு பார்த்து இருக்கணும். அது வாசப்படி எங்க வீட்டுல இப்படி வச்சுக்கிறாங்க, எங்க பாத்ரூம்ல இப்படிதான் வாசப்படி, அப்படியானா இருந்துட்டு போட்டோம், உங்க முகம் வடக்கு, அவ்வளவுதான். அதுல ஒரு 3 ஜக்கு தண்ணியே தலையில கொட்டிக்கிட்டீங்கன்னா போதும். இருந்த இடத்திலிருந்தே கங்கையில நீராடக்கூடிய பாக்கியம், ராமேஸ்வரத்தில் நீராடக்கூடிய பாக்கியம் இருந்த இடத்துல இருந்தே கிடைச்சிருது. தினமும் அன்றாடம் நாம் தெரியாமல் செய்யற பாவம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம செய்ய வேண்டிய பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு தினமும் இந்த கங்கா ஸ்தானம் பண்ணா சரியா போயிடுமா? நான் இப்படிதான் நிகழ்ச்சி சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் குறுக்குல வந்தார். எனக்கு வேண்டாதவர் ஒருத்தர் இருக்கிறார், போட்டு தள்ளிட்டு நான் கங்கா ஸ்தானம் பண்ணா சரியா போயிடுமான்னார். அப்பதான் எனக்கு அவர் மூலியமா எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. நான் என்னன்னா அதுக்கு முன்னாடி இப்படி கங்கா ஸ்தானம் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னேன். இடையில என்ன சொல்ல மறந்துட்டேன்னா தெரியாமல் செய்யற பாவம்னு சொல்ல மறந்துட்டேன். அப்பதான் எனக்கு பக்குன்னுச்சு, ஆஹா இவரும் நமக்கு ஒரு குருநாதர். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு அன்னைக்கு குரு கிடைச்சுக்கிறார். இப்படி பல குரு நமக்கு கிடைப்பாங்க இடையில. அதனால தெரியாமல் செய்யற பாவம், தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அதான் நிஜம். தண்டனை கிடைக்காதனெல்லாம் நினைக்கூடாது. அப்போ காசி விசாலாட்சி அந்த இறந்தவர்கள் பிணத்தை கங்கையில வீசுறாங்க இல்லையா, அந்த இறந்தவர்கள் பிணத்தினுடைய சாம்பலை கரைக்கிறார்கள் அல்லவா, அந்த குழந்தைகளை தன் மடியில் போட்டு பட்டுப்புடவையினுடைய முந்தானையில விசுறுவாலாம். குழந்தாய், காசிக்கு என்ன பெருமைன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசியில இறந்தால் ஏன் முக்தி என்று சொல்லுகிறார்கள் என்பதும் இதுல இருந்து தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் அம்மா மடியில படுக்கிற பாக்கியம் கிடைக்குது யாருக்கு? காசியில் இறக்கக்கூடியவர்களுக்கு, தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களுக்கு இல்லை. காசியில போய் தன் பிராணன் பிரியர் வரைக்கும் அங்கே இருக்கணும். அப்படி அந்த தலத்தில் பிராணன் பிரிந்தால் என்ன கிடைக்குது? அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியம். ஒருவேளை சரி இங்க எங்கேயாவது இறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய அஸ்தியை கொண்டு போய் நாங்க கங்கையில கரைக்கிறோமே, அவர்களுக்கும் கிடைக்குதான்னா கிடைக்குது. இங்கு உலகம் முழுவதும் பூமியில் எந்த இடத்தில் இறந்திருந்தாலும் கங்கையில் வந்து கரைத்து விட்டால் அம்பாள் மடியில படுக்கிற பாக்கியம் அந்த சாம்பல்ல இருந்து உருபெறுமா. நான் சொல்லல, காசி புராணம் சொல்லுது. அப்போ அதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையில கரைக்கிறாங்க. பிளைட் மூலமா ரிசர்வேஷன் பண்ணியும் கொண்டு போய் கரைக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு இருக்கிறப்ப சோறு போடுறதுல அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா அஸ்தியை கொண்டு போய் நாங்க காசியில கங்கையில பிளைட்ல புக்கிங் பண்ணி போய் கரைச்சிட்டு வந்தோன்னு பெருமையா வேற சொல்றாங்க. இருக்கிற பொழுது ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அம்பாள் மடியில
படுக்கக்கூடிய பாக்கியம், அந்த பாக்கியம் கொடுக்கிறதுனால தான் காசியில் இறந்தால் முக்தி, அம்பாள் பட்டுப்புடவையின் முந்தானையால் விசிறுகிறாள். எதனாலன்னா, குழந்தாய் நிரந்தரமாக இந்த தாய்மடியில் உறங்கு, இனி உனக்கு பிறவி இல்லை, அம்மா மடியில நிரந்தரமா தூங்கு என்று சொல்லி அம்மா தாலாட்டு பாடக்கூடிய ஒரே ஒரு தலம் எது? காசி. அதனாலதான் அங்க மட்டும் அவ்வளவு விசேஷம். ஒருவேளை நமக்கெல்லாம் அந்த படுத்து தூங்குற பாக்கியம் கிடைக்கலனாலும் தரிசிச்சு அந்த கங்கையை ஒரு முறை நீராடுவதற்காக பாக்கியம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி காசியினுடைய பதி முடிந்து இறைவனுடைய கருணையினால் 5வது தலம் மகா காலம் என்பது பொருள். அங்கே இறைவன் மகா கால நாதர் என்கின்ற நாமத்தோடும் அம்பாளாக இருக்கக்கூடியவள் சிங்காரி என்கின்ற நாமத்தோடும் இருக்கின்றாள். சங்கரி சிங்காரி என்பது அவளுடைய பெயர். அதுக்கப்புறம் குழல் மொழி யாழினி அப்படின்னு ஒரு பெயரும் அந்த அம்பாளுக்கு, அங்க இருக்கிற அம்பாளுக்கு உண்டு. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தலம் தான் மகா காலம். போயிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியா முழுவதும் ஆல் இந்தியா டூர் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை போவாங்க. அந்த மாதிரி போனவங்களுக்கு இந்த தலத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அவந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் அந்த பெயர். அதுக்கு அவந்திகான்னு ஒரு பெயர் உண்டு, உஜ்ஜயினி என்பதும் ஒரு பெயர் உண்டு. மத்திய பிரதேசல அந்த தலம் இருக்கு, 5வது தலம். அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர் ரொம்ப செல்வ செழிப்போடு அந்த நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். தர்மத்தின் வழியில தான் ஆட்சி பண்ணார். ஏனோ தெரியல அந்த நாட்டில் மழை இல்லாம போச்சு. மழை இல்லாம போறதுக்கு என்னடா காரணம்னா, ஒரு சில காரணம். இந்த பஞ்சமா பாதக செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதே மாதிரி பொய் சொல்லுவது, தர்மம் செய்யாமல் இருப்பது. கோடி கோடியா சில பேர் செல்வம் வச்சுட்டு இருக்கிறாங்க, கோடி கோடியா இருக்குது. ஆனா என்ன இல்ல, சீ போ, புரிஞ்சதா யாருக்காவது? எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்களாம், அதான், வேற ஒன்றும் இல்லை. நாய் மடியில 40 லிட்டர் பால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமாவது இருக்குதா? அந்த நாய்க்குட்டியை தவிர வேற எதுக்கும் பயன்படாது. அப்படிதான் இருக்காது சில செல்வங்கள். ஏன்னா தான தர்மம் செய்வது இல்லை. தான தர்மம் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் பஞ்சம் வந்துரும்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? முழுமையாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், ஒரு நாளைக்கு நமக்கு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 10%, அதாவது ஒரு 10 ரூபாயாவது தான தர்மத்திற்குன்னு செய்யுங்க. தான தர்மம்னா, தானத்துக்கும் தர்மத்துக்குமே நமக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா தானம் என்பது கோயிலுக்கு கொடுப்பது, சிவ அடியார்களுக்கு கொடுப்பது, அந்தணர்களுக்கு கொடுப்பது, நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது. அதாவது இப்ப அறிவு தானம் செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான கணக்கில் வரும். அபிஷேகம் பண்றது, கும்பாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் தான கணக்கு. தர்ம கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, உங்க வீடு தேடி அம்மா பிச்சாந்தேகி யாரும் தானம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுங்க? தர்மம் பண்ணுங்கன்னு மட்டும் தான் கேட்பாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மை விட மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கடவுளுக்கும் கொடுப்பதற்கு பெயர் தானம். நம்மை விட கீழாக இருக்கக்கூடிய ஊனமற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தர்மம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெண்டுமே பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. தானமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். கோயிலுக்கு போனா வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது வாங்கிட்டு போய் அங்கே ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுக்கலாம், 1 கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது கோயில்ல உண்டியல்லையாவது 1 ரூபாய் போட்டுட்டு விபூதி எடுக்கணும்னு இருக்கு. உஜ்ஜயினி என்கின்ற அந்த இடத்தில் ரொம்ப வறுமை, மழை இல்லை. 1 வருஷம் இல்லையா, பரவாயில்ல, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் மழை இல்லை. யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை ஆகும்னு. 12 வருஷம் மழையே கிடையாது. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நிதி அமைச்சர்கிட்ட எல்லா மந்திரிமார்கள் கிட்டையும் அந்த ராஜா கூப்பிட்டு வச்சு கேட்டார், அப்பா மழை வர்றதுக்கு என்னதான் வாய்ப்பு? மந்திரி எல்லாரும் பார்த்து யோசிச்சு, யாகம் வளர்த்தா மழை வரும்னு சொல்றாங்க. யாகமும் வளர்த்து பார்த்தாங்க, மழை வரல. சரி என்னதான் பண்றதுன்னு பொழுது ரொம்ப வருத்தத்தோடு இறைவனை, அங்க இருக்கக்கூடிய மகா காலேஸ்வரரை வணங்கிட்டு உஜ்ஜயினியினுடைய மகாராஜா அன்னைக்கு இரவு போய் தூங்குறாரு. இறைவா, என் மக்களை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. இருக்கக்கூடிய கருகூலத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் முழுக்க காலியாயிட்டே இருக்கு.
ஆனா மழை இல்லை. ஆனா எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் தண்ணியை நான் எங்க போய் வாங்க முடியும்? மழை பெஞ்சா மட்டும்தான் என்னால தண்ணி வாங்க முடியும். இதை நினைச்சு அடுத்த வினாடி யோசித்து பார்த்தார். இறைவா, நீதான் என்னையும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்குன்னு படுத்தார். விடியற் காலை 3 மணிக்கு ஒரு கனவு. அம்பாள் ஒரு 5 வயது குழந்தை குழனி சொல்லக்கூடிய அந்த யாழினியாக போய் கனவுல சொல்றார். ராஜா, ஒன்னும் இல்ல, இந்த நாட்டினுடைய எல்லைக்கு அடுத்து, அதாவது இந்த நாட்டு எல்லை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எல்லையில மகாகால முனிவர் என்று ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். எப்படியாவது அந்த முனிவர் மட்டும் இந்த நாட்டுல காலடி எடுத்து வச்சா மலை கொட்டோன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறைஞ்சுட்டான். சரி, இதை என்ன பண்றது, யாருக்கிட்ட சொல்றது? பொழுது விடிஞ்சது. அமைச்சர்களை எல்லாரையும் கூப்பிட்டார். மந்திரி, இதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, உண்மையாகவே அப்படி யாராவது தவம் பண்றாங்களா? சீக்கிரமா போய் பார்த்துட்டு வாங்க. மந்திரிமார்கள் எல்லாம் எடுத்து, ஆமா, மகா காலரும் ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியா? அந்த தவத்தை யார் கலைக்கிறது? அம்பாள் சொன்னா, அந்த தவம் கலைந்தால் நாடு செழிக்கும் சொல்லிட்டு போயிட்டா. இப்ப அந்த தவத்தை யார் கலைக்கிறது? தவத்தை கலைத்தால் அவர் சாபம் கொடுப்பார். அந்த சாபத்தை யார் வாங்கிறது? நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் அறிவிப்பு கொடுத்தார். அந்த மகாகால முனிவருடைய தவத்தை எவர் கலைக்கிறீர்களோ அவர்களுக்கு 1000 தங்க காசு. நம்ம 1 காசு கொடுத்தாவே ஏதாவது பண்ணுவோம், 1000 காசு கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம்? யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளல. ஏன்னா முனிவருடைய சாபம் தீர்க்க முடியாத சாபமாக மாறிவிடும் என்கின்றதுனால யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அங்க வந்து ஒரு நாட்டியக்காரி ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா அந்த அம்மா. பெண்களுக்கு என்ன அழகு? கூந்தல் அழகு. அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாம பூமியை வந்து தொடணுமா பெண்களுக்கு கூந்தல். புருவம் வில் மாதிரி இருக்கணும். இப்பெல்லாம் பியூட்டி பார்லர்ல வளைச்சிடுறாங்க. புருவம் வில் மாதிரி இருக்கணும். நெற்றி ஏறு நெற்றியா இருக்கணும். கண் மீன் மாதிரி இருக்கணும். உதடு கொவ்வை செவ்வாய் இதழ் மாதிரி இருக்கணும். மூக்கு கிளி மாதிரி இருக்கணும். கழுத்து சங்கு மாதிரி இருக்கணும். ஸ்தனம் கோபுர கலசம் மாதிரி இருக்கணும். இடை சிறுத்து இருக்கணும். தொடை பெருத்து இருக்கணும். மொத்தத்துல ஒரு பெண் நீலவேணி குதிரை மாதிரி இருக்கணுமா. இந்த பெண்களுக்கே இவ்வளவு வர்ணனை கொடுத்துக்கிறார் அந்த காலத்துல. அப்போ இந்த பெண் அப்படி இருந்தா. அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணே முன்னாடி வந்தா. ராஜா ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம். அம்மா, நான் இந்த நாட்டில் நாட்டியம் ஆடக்கூடியவர். ஓ, அப்படியா? உன்னுடைய பெயர் சிங்காரி? அப்படியா? சரி. அம்மா, எதுக்காக? ஏதாவது பொன் பொருள் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நேற்றைய தினத்துல பறை சாட்டப்பட்டது. யாரோ ஒருவர் மகாகால முனிவர் அவர் தவத்தை கலைக்கணும்னு சொன்னீங்களாமே, நான் போய் கலைக்கிறேன். அம்மா, இந்த 1000. ஐயா, அதெல்லாம் வேண்டாம். ஏம்மா? எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் அது இதெல்லாம் ஒன்னும் இல்லை. இந்த நாட்டுக்காக என்னால முடிஞ்ச ஒரு நன்மை செய்ய முடியும்னா, அம்மா, ஒருவேளை அந்த மகாகால முனிவர் கண் விழித்து நீ எரிஞ்சி சாம்பலா போனா, இந்த நாட்டுக்காக நான் எரிஞ்சி சாம்பலா போனாலும் எனக்கு சந்தோஷம். எல்லாரையும் முன்பு நாட்டியம் ஆடி சந்தோஷப்படுத்தினேன், இப்போ என் பிராணனை கொடுத்தாவது சந்தோஷப்படுத்துறேன். அப்படியா? சரி. எல்லாரும் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. எல்லாரும் அந்த அம்மையாரை கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் பின்னாடியும் போகிறாங்க. எப்படிதான் இவள் கலைக்கிறாளோ பார்க்கலாம் அப்படின்னு நேரா இந்த அம்மா போனா. அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு. முதல்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட் யார் போட்டாங்கன்னா அந்த அம்மா தான் போட்டிருக்கா போல இருக்கு. அதை பார்த்து தான் எல்லாம் நம்ம டைலருங்கெல்லாம் கத்துன்னு இருந்திருக்காங்க. அந்த அம்மா அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு. நாம போறதுக்கு முன்னாடியே நம்ம கொலுசு சத்தம் போகும் சில இடத்துல. அதுக்கு பேர் என்னது? ஆமா, ஜெகன்மோகினி கொலுசு. அதை போட்டுட்டு இந்த அம்மா போனா. சரி, போனதோட நிறுத்தினால இல்லை. ஜாதியில ஒரு 10 முழம், முல்லையில ஒரு 10 முழம், மல்லியில ஒரு 10 முழம், எதெல்லாம் வாசனை இருக்குமோ அதெல்லாம் வச்சா. அவருக்கு தான் ஏற்கனவே கூந்தல் ரொம்ப உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. அருங்குந்தல், நறுங்குந்தல், பெருங்கூந்தல், கருங்கூந்தல் இல்லையா, எல்லாத்தையும் வச்சா. நேரா போனா இறைவனை வணங்கிட்டு ஆரம்பிச்சா நாட்டியத்தை.
இந்த கால் கொலுசனுடைய ஓசை, தண்டையனுடைய ஓசை, இவள் நாட்டியத்தினுடைய ஓசை, இந்த மனம் பூக்களினுடைய மனம் வாசம், இது அத்தனையும் முனிவரை ஓம் நமச்சிவாய எங்கேயோ கம 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 கமன்னு மல்லி முல்லை ஜாதி எல்லாம் வாசனை வருது. நம்ம தவத்தில் இருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஆஹா, இந்த கொலுசு ஜதி போடுறது நம்மால காது கொடுத்து கேட்க முடியல. கண்ணை திறந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்தார். தவத்தில் இருக்கிறோம். ஓம் நமச்சிவாய. இவ நாட்டியம் ஆனால சும்மா வந்திருக்கலாம்ல, பாடவும் செஞ்சா. இப்ப இவரால சும்மா இருக்க முடியுமா? ஆஹா, குழல் இனிது யாழ் இனிது, இது கிழியோ அல்லது வேற ஏதாவதா, வீண வாசிக்குதா, இந்த மாதிரி ஒரு குரலை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லையேன்னு என்ன பண்ண, கண்ணை அப்படி திறந்து பார்த்தா அழகிய ஒரு மோகினி மாதிரி இருக்கக்கூடிய ரம்பையோ ஊர்வசியோ மேனகையோ திலோத்தமையோ அல்லது மலைமகளோ அலைமகளோ கலைமகளோ என்று அப்படி பார்த்தார் முனிவர். பார்த்த உடனே இந்த அம்மா அப்பதான் இதுக்காக தானே எவ்வளவு நம்ம செஞ்சோம் அப்படின்னு இன்னும் வேகமா நடனம் ஆரம்பிச்சார். அம்மா, உன் நாட்டியத்துக்கு ஏத்த மாதிரி நான் தாளம் போடுறேன்னு முதல்ல கை தாளம் போட்டுச்சு. சரி, கை தாளம் போட்டுச்சோ, சும்மா இல்ல வாய். இதுக்கு தகுந்தாற் போல நானும் பாடுறேன், நான் என் பாட்டுக்கு தகுந்தாற் போல நீ ஆடு. இந்த அம்மா என்ன பண்ணா, ஆடிக்கிட்டே 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 அப்படி எல்லைக்கு உள்ளர அப்படி கூட்டிச்சு வந்தா. அந்த இவரும் என்ன பண்ணார், தவத்தை மறந்தார், சிவத்தை மறந்தார், எல்லாவற்றையும் மறந்துட்டு இந்த அம்மா பின்னாடியே ஆடுறத பார்த்துக்கிட்டே வந்தார். அப்படி ஆட 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மையாரனுடைய காலில் இருக்கக்கூடிய கொலுசு அருந்து அப்படி எகிரி விழுந்தது. இந்த விழுந்த உடனே என்ன பண்ணார், அந்த தண்டையும் கொலுசும் சேர்ந்தால்தான் அந்த ஜதி என்கின்ற ஒன்று வரும். அம்மா, இது இல்லாம உன்னால நாட்டியம் ஆட முடியாதுன்னு நினைச்சு அந்த முனிவரே என்ன பண்ணார், அந்த கொலுசை எடுத்து இந்த அம்மையார் காலில் அப்படி பூட்டினா. இதை பார்த்தவங்க சும்மா இருப்பாங்களா? நாமெல்லாம் வெறும் வாயிலேயே வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி மெல்லுவோம், சும்மாவா விடுவோம்? இதை பார்த்தா முனிவரே முற்றும் துறந்தவரான். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம மறந்துட்டு அடுத்த வீட்டு கதையை என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அடுத்த வீட்டு பெண்ணை நான் பார்த்தேன், அந்த ரோட்ல முக்குல ஒரு முனையில யாரோடையோ பேசிக்கிட்டு நின்னா, பைக்கில் வந்து இறங்கி நின்னா, இந்த 2 கண்ணால பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம பொண்ணு போயிருப்பா. ஆனா அதை மறந்துட்டு அடுத்த வீட்டு பெண்ணை குறை சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் சுவாரஸ்யம் ரொம்ப உண்டு. இப்ப அங்க நிக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இவளே நாட்டிய காட்சி. இந்த நாட்டிய காட்சி ஆடிக்கிறது இல்லாம, இவரும் ஜதி போட்டது இல்லாம, பாடினதும் இல்லாம, இந்த நாட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம, இவ்வளவு நாள் இவர் தவம் பண்றார் தவம் பண்றார் தவம் பண்றார்னா இவர் தவம் என்னன்னு இப்பதான் தெரியுது. இவரெல்லாம் ஒரு முனிவர், அதுவும் ஒரு பொம்பளை காலை புடிச்சு வச்சு அவ கால்ல கொலுசு. இத சொன்ன உடனே எல்லாரும் பேசி வேற கல 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 கலன்னு சிரிச்சிட்டாங்க. கோபத்தில் முனிவர் அப்படியே நிமிர்ந்து அப்படி பார்த்தார். சிவலிங்கம் வெடித்தது. அப்படியே சிவலிங்கம் அப்படியே வெடித்தது. அடுத்த வினாடி பக்கத்தில் இருக்கிற அம்பாலும் வெடித்தது. 2ம் வெடித்தது. அந்த கால மா முனிவர் என்று சொல்லக்கூடிய மகா கால முனிவர் சிவலிங்கத்துக்குள் ஐக்கியமானார். இந்த சிங்காரியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் சொரூபத்தில் போய் ஐக்கியமானாள். வந்தது யாரு? சிவபெருமான். ஆத்மார்த்தமாக மகா கால முனிவராக வந்திருந்தது சிவபெருமான். சிங்காரி நாட்டியக்காரியாக வந்திருந்தது யாரு? அம்பாள். உடனே என்ன பண்ணது? அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, தெரியாமல் தவறு இழைத்து விட்டோம் நாங்க. உடனே என்ன பண்ணார்? மழை, மாதம் மும்மாறி மழை பெய்து 12 வருஷம் இல்லாத மழைய 10 நிமிஷத்துல பெய்து நாடும் நகரமும் செழிப்பானது.
அப்படிப்பட்ட ஒரு நகரம் எது? உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய மகாகாலம், மகோத்பாலா என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். உஜ்ஜயினி என்பது மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அங்கு மகாகால முனிவர் என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானாக இருக்கக்கூடியவரே சிவனே மகாகால முனிவராக வந்திருந்து தவம் செய்த இடம். அம்பாளுடைய நாட்டிய கோல காட்சியை சிவபெருமான் பார்த்த இடம். எல்லா இடத்துலயும் யார நடராஜரை தான் அவர் ஆடதான் பார்த்தோம். ஆனா அம்பால ஆட விட்டு சிவபெருமான் பார்த்தார். அந்த இடம் எந்த இடம்? உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய மகாகால பீடம். அங்க இருக்கக்கூடிய நாதருக்கு மகாகால ஈஸ்வரர் என்பது பெயர். அம்பாளுக்கு மங்கள நாயகி என்பதும் பெயர் உண்டு. வண்டார் குழலி என்கின்ற நாமம் உண்டு. யாழ்மொழி என்ற நாமம் உண்டு. சிங்காரி என்கின்ற நாமம் உண்டு. சங்கரி என்கின்ற நாமம் உண்டு. அம்பாளுக்கு மட்டும் இத்தனை திருப்பெயர்கள் அங்கு விளங்குகின்றது. அது மட்டும் இல்லை, வெடித்து சிதறியதற்கான அடையாளம் இன்னைக்கும் அங்க சிவலிங்கம் முழுசா இருக்காது. அந்த மன்னன் உடனே என்ன பண்ணார்? இந்த சிவலிங்கத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தங்க தகடை அதன் மேல அப்படியே சேர்த்து என்ன பண்ணாங்க? தங்க தகடால் எய்திருப்பாங்க, நெய்து வச்சிருப்பாங்க. அவர் தனியா தரிசிக்கவே முடியாது. மகாகாலரை எப்படி தரிசிக்க முடியாது? தனியா சிவலிங்க சொரூபத்துல தரிசிக்க முடியாது. தங்கம் மேல என்ன பண்ணிருப்பாங்க? தங்க கவசத்தோடு மட்டும்தான் மகாகாலரை தரிசனம் செய்ய முடியும். வேற எந்த இடத்திலுமே 24 மணி நேரமும் தங்க கவசத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க முடியாது. ஆனா மகாகால ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த உஜ்ஜயினி பீடத்தில் மட்டும் எப்பொழுதும் எந்த நேரமும் யார் தரிசித்தாலும் தங்கத்தினால் ஆன சிவலிங்க சொரூபத்தை தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலம் 5வது தலம் என்று சொல்லக்கூடிய அந்த தலம். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அவர்களெல்லாம் ஒரு முறையாவது உஜ்ஜயினி மகாகால ஈஸ்வரரை போய் தரிசனம் செய்யலாம். ஒருவேளை தரிசிக்க முடியாதவங்க எல்லாம் இருந்த இடத்திலிருந்தே அவரை மனதுக்குள்ள நினைத்து கொள்ளலாம். 6வது தலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி சேது பீடம். இப்ப புரிஞ்சதா என்ன தலம்னு? ராமேஸ்வரம்.